தொழிலதிபர் தானாகவே வந்து அவர் விஷயத்துக்கான வருத்தமும் கேட்டார். எதற்காக பாஜக இந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் சமூக வலைதளத்தில் நிறைய பேரோட கேள்வியாகும். நான் அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். உங்களோட கேள்விகள் இதோட இருந்ததுன்னா, ஒரு அரங்கத்துக்குள்ளே கூட்டம் நடக்குது. அரங்கத்துக்குள்ளே நடக்கிற கூட்டத்தில் ஒரு பெண் அமைச்சர், பெண் எம்எல்ஏ பற்றி அநாகரிகமாக அவர் பேசினாருன்னு நிறைய பேர் நீங்களே ஒத்துக்கிறீங்க. அப்படி பேசலாமா? இல்லைங்க, பேசியிருக்கக்கூடாது. என்ன சாப்பிட்டாங்கன்னு சொல்லலாமா? இல்லை, சொல்லியிருக்கக்கூடாது. தனிப்பட்ட முறையில் நம்மளுக்கு நட்பு இருந்ததுன்னா நம்ம ரூம்குள்ளே பேசுகிறது வேறு. வெயிட் ஆனால் இத்தனை பேருக்கு முன்னால் அவர் இப்படி பேசிட்டு போகிறாரு. அப்படிங்கும்போது ஜிஎஸ்டி பற்றின பேசின விஷயம் மட்டும் தமிழ்நாட்டில் அது எவ்வளோ தூரம் போச்சு உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதனால் இந்த வீடியோவை பின்னால் அந்த ரூமில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிக்காரர்கள் எடுத்து அவங்களோட அதிகார பக்கத்துலேயோ இல்லை அவங்களோட முகநூல் பக்கத்துலேயோ போடுறதை நாங்கள் என்ன சொல்ல முடியும்? அவர் பேசின விதம் ரைட் ராங், தட்ஸ் எ டிஃபரன்ஸ். பட் ஹி ஆக்சுவலி டிடன்ட் மீன் எனிதிங் malicious, கரெக்ட்டுங்களா? அதுக்கப்புறம் அவர் ஃபீல் பண்ணுறாரு, அப்பாலஜைஸ் பண்ணுறாரு. நேற்று மார்னிங் நாங்கள் எத்தனை பேர் கேட்டாலும் அவர் ஆக்சுவலாக ப்ரெஸ் கிட்ட அதுக்கப்புறம் அதை பற்றி பேச மாட்டேன்ட்டார். வி ஆல் ஆஸ்ட், ஆனால் அவர் பேச மாட்டேன்ட்டார். இந்த அவர் அப்பாலஜைஸ் பண்ண வீடியோ ஆக்சுவலாக பிஜேபி ரிலீஸ் பண்ணலைன்னா அது இவ்வளோ பாப்புலர் ஆயிருக்காரு. இப்போ இன்னைக்கு மார்னிங் கூட உங்கள் பிஜேபியுடைய ஸ்போக்ஸ் பர்சன் அங்கே பார்க்கிங் ஏரியா இல்லை அந்த மாதிரிலாம் ட்விட்டர்ல போட்டுருக்காங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா இது இஷ்யூ கூட இல்லை மேம். இப்போ திஸ் இஸ் லைக் டார்கெட்டிங் அன் இண்டிவிஜுவல் விச் இஸ் லைக் ஐ டோன்ட் திங்க் இது நீங்கள் சொல்லலாம். நீங்கள் அவரை மிரட்ட வைக்க பார்க்குறீங்க, உங்கள் அதிகாரத்தை பயன்படுத்துறீங்கன்னு. அதனால தான் நான் சொல்கிறேன், இதுக்கு நான் ஆன்சர் பண்ணுறதை விட will be the odd person to answer. நீங்கள் எல்லாத்தையும் எங்கிட்ட கேட்குறீங்க. நோ, ஒரு விஷயத்தை நீங்கள் ஜிஎஸ்டி பற்றி பேசுகிறீங்கன்னா பிஜேபிக்காரங்க பதிலே சொல்லக்கூடாது, அமைதியாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? நான் ஒரே விஷயம் தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஹோட்டல் நிர்வாகத்தையோ ஹோட்டல் உரிமையாளரையோ நாங்கள் வற்புறுத்தியோ நாங்கள் மிரட்டியோ இல்லை, நாங்கள் கேட்டோம். அவர் அதை பண்ணார் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஐ கேன் ஷோ த ஃபோன் கால் ரெக்கார்ட், தட் இஸ் நாட் ப்ராப்பர். எத்தனை முறை அவர் எனக்கு ஃபோன் பண்ணி நான் நேரில் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு கேட்டாருன்னு சொல்லி. ஸோ அதனால் இது சம்மந்தமாக நாங்கள் ஏதாவது எங்கள் தரப்பில் இருந்து நாங்கள் அவரை அப்ரோச் பண்ணோமா அப்படிங்கிறத நீங்கள் கேட்டுக்கோங்க. பர்சனலாக டார்கெட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்க இல்லையா? நான் சொல்கிறேன், மத்திய நிதியமைச்சரை தமிழகத்தில் குறிப்பாக காங்கிரஸ் திமுக பர்சனலாக டார்கெட் பண்ணுறாங்க. ஏன் பண்ணுறாங்க? நேற்று சென்னை மெட்ரோவுக்கு அவங்க பதில் சொல்கிறாங்க. இத்தனை நாள் என்ன பொய் பேசிகிட்டு இருந்தாங்க. சென்னை மெட்ரோவுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் பணம் கொடுக்கலன்னு சொன்னாங்க. மத்திய நிதியமைச்சர் உண்மையை வெளுத்து வெளியில் வைக்கிறாங்க. இது மாநில அரசு திட்டம். இவங்க பேசுகிற ஒவ்வொரு பொய்யும் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் தோல் உரித்திருக்கிறார், என்ன உண்மைன்னு வெளியில் சொல்லிடுறாங்க. அதுவும் என்ன முக்கியமான பிரச்சனை, இங்கிலீஷ் ஹிந்தியில் சொல்லலை, தமிழில் சொல்லிடுறாங்க. திமுகவோட பொய் வேஷத்தை பற்றி, பொய்யை பற்றி அவங்க தமிழில் பேசுகிறாங்க. அதனால் வரக்கூடிய பிரச்சனையினால் அவங்கள பர்சனலாக டார்கெட் பண்ணுறாங்கன்னு நாங்கள் சொல்கிறோம். நீங்களே ஒத்துக்கிறீங்க, நீ டிட் மீன் எனிதிங் மலிஷியஸ்னு சொல்லும்போது அவரும் அப்பாலஜைஸ் பண்ணதுக்கு ஓகே, அவர் கால்ல பேசினாரு. அது எஸ், அதுதான். ஒரு பயத்தை தான் ஏற்படுது. நான் இன்னொன்று சொல்கிறேன். கோயம்புத்தூரில் இருக்கிற தொழில் அமைப்புகள்கிட்ட நீங்கள் வேணால் பேசுங்க. எத்தனை தொழில் அமைப்புகளை சார்ந்தவங்க எனக்கு ஃபோன் பண்ணி அந்த இடத்துல ஒரு தப்பு நடந்து போச்சுங்க, நம்ம பகுதிக்கு உதவி செய்ய வந்த அமைச்சரை நாம் சங்கடப்படுத்திட்டோம். அம்மா, நான் என்ன சொல்கிறேன், அப்படியே விடணும் அப்படிங்கும்போது அது ஒரு பிஜேபியோட இதிலிருந்து தரப்பிலிருந்து இன்னொருத்தவங்க பதில் சொல்கிற சூழ்நிலை கொண்டு வந்துடுறாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.